தொழில்நுட்ப உலகில் செயற்கை நுண்ணறிவு முதலீடுகள் அதிகரித்து வரும் நிலையில் கூகுள் நிறுவனம் தனது கிளவுட் பிரிவில் பணியாற்றிய பல ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. குறிப்பாக இணைய பாதுகாப்பு ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் குரூப் மற்றும் 2022ஆம் ஆண்டு கூகுள் கையகப்படுத்திய மாண்டியன்ட் நிறுவனம் ஊழியர்களும் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களாக இந்த பணி நீக்க நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய ஹேக்கர் தாக்குதல்கள் மற்றும் இணைய அச்சுறுத்தல்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கைகள் வெளியிடும் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் குரூப்பின் சில உறுப்பினர்களும் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்த கூகுள் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் தேவைகள் மற்றும் தொழில்துறையின் மாற்றங்களுக்கு ஏற்ப நிறுவனத்தின் உள்கட்டமைப்பை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் AI உள்ளிட்ட வளர்ச்சி துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க வளங்களை மறுசீரமைப்பது அவசியம் என நிறுவனம் கருதுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்பு மெட்டா நிறுவனம் தனது பணியாளர்களில் 10% பேரை பணி நீக்கம் செய்திருந்தது. காயின்பேஸ், பிளாக் உள்ளிட்ட நிறுவனங்களும் AI முதலீடுகளை காரணமாக காட்டி வேலைவாய்ப்புகளை குறைத்துள்ளன. கிளவுட்ஃபிளேர் நிறுவனமும் சமீபத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இந்த நிலையில் கூகுள் டீப் மைண்ட் தலைமை நிர்வாக அதிகாரி டெமிஸ் ஹசாபிஸ் AI காரணமாக ஊழியர்களை நீக்குவது சரியான அணுகுமுறை அல்ல என்று கருத்து தெரிவித்துள்ளார். AI மூலம் பணித்திறன் அதிகரித்தால் அதனை பயன்படுத்தி மேலும் பல திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திறமையான பொறியாளர்களுக்கு எப்போதும் தேவை இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.